உதுஹியாவை நிறைவேற்றுங்கோ. அன்றைய தினத்துல அதை விட வேற எந்த சிறந்த அமலும் இல்லை. என்ற வாழ்க்கையில 40 வருடங்கள் கழிஞ்சு 60 வருடங்கள் கழிஞ்சிட்டு நான் இன்னும் ஒரு தடவை உதுஹியாவை நிறைவேற்றலன்னா நஷ்டவாளிகள். ஏன் 60 பெருநாள்கள் அல்லது எனக்கு பருவ வயதை அடைந்ததுக்கு பின்னால், நான் ஒரு குடும்ப தலைவனாக ஆனதுக்கு பின்னால் உள்ள 40 பெருநாள்களில் அல்லாஹுக்கு விருப்பமான அமல்ல நான் ஈடுபடல, நான் பங்குதாரியாக ஆகல. இந்த நிலைமையில தான் என்னுடைய அந்த நல்ல நான் கழிந்திருக்கிறது. அசல் இவர் வளர்த்து அந்த பிராணிக்கு தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து இவருக்கு அறுக்கிற நேரத்தில் இவருடைய உள்ளம் கஷ்டப்படும். இதான் அசல் உதுஹியாவுடைய தியாகம். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. அப்படி இல்லை என்றாலும் கூட அதையும் நிறைவேற்றுவதற்கு மனிதன் அசட்டையாக, பொடுபோக்காக, ஏன் அதனுடைய பெருமதியை விளங்காததனால ஒவ்வொன்றும் நிறுக்கப்பட போகுது, நன்மைக்கு காரணமாக ஆக போகுது என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ளல்ல. அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு அமல் அன்றைய தினம் செய்யறதுக்கு இந்த மனிதன் அதற்கான ஏற்பாடுகள் செய்யல. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உதுஹியா எங்கட வாழ்க்கையில ஒரு நாளும் தவறக்கூடாது. ஒவ்வொரு வருடமும் அதை எங்களை விட்டும் தவறிவிடக் கூடாது. வளமையாக உதுஹியாவை பெறுகின்ற கூட்டமாக நாங்கள் இருக்கக்கூடாது. இந்த முறை உதுஹியாவை கொடுக்கின்ற, நிறைவேற்றுகின்ற கரமாக ஒரு கூட்டமாக நாங்கள் மாறுவோம். பெரிய ஒரு பணம் அல்ல, குறைஞ்சது ஒரு பங்குல சேர்றதுக்கு 35,000 ரூபாய் என்பது ஒரு நாளைக்கு 100 ரூபாய், 95 ரூபாய் என்ற கணக்கு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அமல்கள், ஏன் ஹஜ்ஜுக்கு போறவங்க, வசதி படைத்தவங்க ஹஜ்ஜுக்கு போய்த்தாங்க. அல்லாஹ் எங்களோட இரக்கம், நீங்க ஹஜ்ஜுக்கு போகல, உங்களுக்கு அந்த அளவு வசதி இல்லை, ஆனா ஊர்ல இருக்கிறீங்க, அந்த ஹஜ்ஜுடைய அமல்கள்ல சிலதுல நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்க. அங்க அவங்க குர்பானி செய்யறாங்க, நீங்களும் செய்யுங்க. அல்லாஹ் பங்குதாரிகளாக ஆக சொல்றாங்க. அந்த அமல்கள்ல கொஞ்சத்தையாவது நிறைவேற்றி அந்த பரிபூரணமான நன்மைகள் அடைஞ்சு கொள்ளுங்கோ. அல்லாஹ் தந்த நிஅமத், சொத்து, இதனுடைய நன்றிய மனிதன் விளங்கப்படுத்துறதுக்கு, மற்ற மக்களுக்கு உதவியாக கொடுக்கிறதுக்குரிய ஒரு இடம்தான் இந்த உதுஹியாவுடைய இடம். இன்றைக்கு எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. பள்ளிவாசல் நிர்வாகம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து எங்களுக்கு எல்லாத்தையும் இலகுபடுத்தி தாராங்க. நாங்க கட்டாயம் இதுல பங்கெடுத்துக் கொள்ளோம். ஏன்? இது எனக்கானது, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அடிப்படையானது. மிகப்பெரிய ஒரு சுன்னத், நபியுடைய மதீனாவுடைய வாழ்க்கையில தவறினதே இல்லை. சுன்னா முஅக்கதா, தொடர்ந்து செய்தது, ஃபர்து மாதிரி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்லயும் எந்த அளவுக்கு சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக, ஹஜ் பெருநாளுடைய தினம் வந்தா உங்களோட ரப்ப முதலாவது தொழுங்கோ, இரண்டாவது வன்ஹர், அறுத்து பலியிடுங்கோ. நாட்டு சட்டம் இருக்குது, சில விடயங்களை நாங்க கவனிக்க வேண்டி இருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் சுன்னத்தாக வழிமுறையாக ஆக்கி தந்தது, இதை நாங்க நிறைவேற்றணும். ஏன் அறுத்து பலியிட்டு தானா? இந்த கேள்விகள் கேட்கறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அல்லாஹ் அதுல ஒரு பெரிய பரக்கத்தை, ஒரு பெரிய அபிவிருத்திய, மனித சமூகத்துக்கான ஒரு விடிவை அதுல அல்லாஹ் வச்சிருக்கிறான்.
அதை வாழ்க்கையில நாங்க கண்டுகொள்வோம். கேள்வி கேட்டு பதில் கிடைச்சித்தான் இதை செய்யணும் என்று சொல்லுகின்ற அமல் அல்ல. இந்த துல்ஹிஜ்ஜால நிறைவேற்றப்படக்கூடிய ஹஜ்ஜுடைய அமலும் உதுஹியாவுடைய அமலும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கையில இதுவரை காலமும் உதுஹியாவுடைய அமல் கொடுபடல்ல, அதுல நான் ஈடுபடலண்டா உறுதியான ஒரு நியத் எடுப்போம். இந்த சிறப்பான அமல், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல், உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ் வழிமுறையாக வைத்திருக்கின்ற ஒன்று. இதுல நான் இணைஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒன்றை செய்யறதுல எனக்கு விருப்பம் ஒன்று வரணும். எப்பொழுதும் எடுக்கும் கரங்களாக அல்லாமல் கொடுக்கும் கரங்களாக மாறோம். சிரமமான காரியம் அல்ல அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே உதுஹியாவுடைய நிபந்தனைகள், உதுஹியா யார் கொடுக்க வேண்டும் என்ற காலத்தை எடுப்போம்டா, கொடுக்க முடியாத யாரும் கொடுக்க முடியாது என்று சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஏண்டா எம்முடைய வீணான செலவுகள், வீணான ஆடம்பர நிலைமைகள், இதை பார்க்கிற பொழுது இந்த உதுஹியாவுடைய இந்த அமலை செய்வது என்பது ஒரு பாரமான செயல் அல்ல, இயலாததல்ல. ஆக சிறந்தது ஆட்டுடைய குர்பானி தான். இதுதான் அசல். ஆனா இன்றைக்கு நாங்க அதையும் ஒரு தூரமாக்கிட்டோம். ஏன்? எங்களுக்கு சிரமம் என்பதனால, கஷ்டம் என்பதனால, அட வேலை பார்க்கிறது சிரமம் என்பதனால. ஆனா நபி அவங்க கொடுத்த முழுக்க கொடுத்தது ஆட்டுடைய உதுஹியா தான். தொடர்ந்து கொடுத்தது 10 வருடங்கள். அப்ப 35 ஒரு பங்கு நாங்க சேர்றோம். ஆனா ஒரு ஆடு 40,000 45,000. நாங்க யோசிக்கிறோம், ஆடுண்டா கொஞ்சம் பேருக்கு தானே கொடுக்கலாம், என்ன செய்யறது? அது நோக்கம் அல்ல. சிறப்பானது எது, அதை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான வசதிகள் நிலைமைகள் இல்லாமலாகின்ற பொழுது அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஒட்டகம் நம்முடைய நாட்டிலே இல்லை. நாங்க கொடுக்க போறது ஆடு அல்லது மாடு. 7 பங்கு சேர்றதை விட ஒரு ஆடு சிறப்பு. விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சு அதை நிறைவேற்ற முடியும் என்றால் நாங்க அதைத்தான் முதன்மைப்படுத்துவோம். அல்லாஹு தஆலா வஃபதைனாஹு பிதிஃபின் அதீம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பகரமாகவும் அல்லாஹ் இதைத்தான் அனுப்பி வைத்தான். இந்த ஆட்டை தான் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதுஹியாவாக சொர்க்கத்திலிருந்து